வார்த்தை நிறைவேற்றி உண்மையாய் நடத்தி நீ கரத்துடனே ஆண்டவரும் மீட்பரும் நீரே என் ஆண்டவரும் மீட்பரும் நீரே உன்னத இயேசுவே உம்மையே நான் ஊக்கமாய் என்றுமே போற்றிடுவேன் ஊக்கமாய் என்றுமே போற்றிடுவேன் ஸ்தோத்தரித்திடுவேன் காலமோ ஸ்தோத்தரித்திடுவேன் காலமோ நீத்தாம் அவர் துதி என் வாயில் இருக்கும் நீத்தாம் அவர் துதி என் வாயில் இருக்கும் ஸ்தோத்தரித்திடுவேன் காலமோ ஸ்தோத்தரித்திடுவேன் காலமோ. இன்னொரு பாடலை பாடலாம். పాడలే 456వ పాడలు తెలుగులో కొత్త పుస్తకాల్లో 7వ పాట. ఇదిగో మనుషుల మధ్య దేవాతి దేవుడు 456 456 తమిళ. ఇదిగో మనుషుల మధ్యలో దేవాతి దేవుని వాస செய்கிறேன். தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே தேவாலயமோ அவரே தூய ஒளி விளக்கும் அவரே தேவாலயமோ அவரே தூய ஒளி விளக்கும் அவரே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலமதுவே என்றும் துதியும்
எங்கள் பாதங்கள் நிற்கிறதே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார் சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார் சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உன்னையே சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உன்னையே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே மோனோடியாமே சுபர மூளைக்கல்லாகி சீயோனிலே முன்னோடியாமே சுபர மூளைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம் வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே తెలుగులో పాట సంఖ్య 449వ పాట 449 தமிழில் 458வது பாடல் 458 தமிழ் 458 எப்படின் அன்பாயமை நடத்தீனே அமைதலான இந்த தலத்திற்கே அன்பாயமை நடத்தீனே நெருக்கமாயுள்ள ஸ்தலத்திலிருந்து உமக்கே முறையிட்டோம் நெருக்கமாயுள்ள ஸ்தலத்திலிருந்து உமக்கே முறையிட்டோம் உருக்கமாய் வேறொரு ஸ்தலத்தையும் அளித்தேன் உருக்கமாய் வேறொரு ஸ்தலத்தையும் அளித்தேன் இதுவும் கிருபையே அன்பாயமை நடத்தீனே அமைதலான இந்த ஸ்தலத்திற்கு அன்பாயமை நடத்தீனே பலப்படுத்தி எம்மை தைரியப்படுத்தி
எம்மை நடத்தீனி கர்த்தாவே உமக்காய் அமைக்கப்படுமோ ஆலயத்தின் மகிமை கர்த்தாவே உமக்காய் அமைக்கப்படுமோ ஆலயத்தின் மகிமை சகல நாட்டின் ஜனங்களுக்குள்ளும் சகல நாட்டின் ஜனங்களுக்குள்ளும் வெளியிட விரும்புகிறீர் அன்பாயமை நடத்தீனி அமைதலான இந்த சகத்திற்கு அன்பாயமை நடத்தீனி உங்களுக்குள் என் ஆவியுண்டென்று எங்களுக்கு உரைத்தவர் நீர் உங்களுக்குள் என் ஆவியுண்டென்று எங்களுக்கு உரைத்தவர் நீர் ஆண்டவராய் எங்கள் மாத்தியில் இருந்து ஆண்டவராய் எங்கள் மாத்தியில் இருந்து கிரியையும் செய்பவரே அன்பாயமை நடத்தீனி அமைதலான இந்த ஸ்தலத்திற்கு அன்பாயமை நடத்தீனி பசுமையும் போஷியுமாயுள்ள இந்த ஸ்தலத்திற்கு அழைத்து வந்தீர் பசுமையும் போஷியுமாயுள்ள இந்த ஸ்தலத்திற்கு அழைத்து வந்தீர் இயேசுவின் திராட்சை துளைகளைப் போல இயேசுவின் திராட்சை துளைகளைப் போல கனியுள்ளோராக்குவீர் அன்பாயமை நடத்தீனி அமைதலான இந்த ஸ்தலத்திற்கு அன்பாயமை நடத்தீனி புறஜாதிகளும் அதிசயமடைய பெரும் காரியங்கள் செய்கிறீர் புறஜாதிகளும் அதிசயமடைய பெரும் காரியங்கள் செய்கிறீர் உமதற்புதங்கள் யாவையும் கண்டோம் உமதற்புதங்கள் யாவையும் கண்டோம் மகிழ்ச்சியுடன் துதிப்போம் அன்பாயமை நடத்தீனி அமைதலான இந்த ஸ்தலத்திற்கு அன்பாயமை நடத்தீனி வெள்ளியம் பொன்னோமோ உடையவே வளமாய் தருவீர் வெள்ளியம் பொன்னும் ஓமுடையவே வளமாய் தருவீர் ஏராளமான நன்மைகளுக்காக ஏராளமான நன்மைகளுக்காக அல்லேலூயா பாடிடுவோம் அன்பாயமை நடத்தீனி அமைதலான இந்த ஸ்தலத்திற்கு அன்பாயமை நடத்தீனி మన మధ్యలో వాక్యమైన ముందుగా అరకం నుండి కాలేబడిన ప్రార్థన చేస్తాను. மத்தியில் நாம் செய்தி கேட்பதற்கு முன்பதாக அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர் சகோதரர் காலேப் அவர்கள் ஜெபம் செய்வார்கள்.
எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, கர்த்தருடைய வீடு கட்ட வேண்டும் என்று நீர் உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த வாஞ்சைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷாலேமிலே கர்த்தாவே, உங்களுடைய வாசஸ்தலத்தமாகிய இந்த இடத்திலே கர்த்தாவே நாங்கள் வந்து கூடும்படியாக நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக சோஸ்திரம். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்படுகிறோம். இதற்காக ஜெபித்த மக்கள், இதற்காக பிரயாசப்பட்ட மக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். இந்த நாளில் கூட பல பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல, பாடலில் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டு அவருடைய கர்த்தர் வார்த்தை கொடுக்கிற இந்த தாசருக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உங்களுடைய தாசனோடு இருந்து உங்களுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் உங்கள் ஊழியக்காரர் கொடுத்த இந்த பாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டின இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குன்னு சொன்னது போல கர்த்தாவே, ஆலயத்தின் மகிமையானது பெரிதாக இருக்கிறதுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கூட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தூரத்தில் இருந்து கூட கேட்கிற மக்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கிருந்து கூட கேட்கும்பொழுது கர்த்தா எங்களுடைய சிந்தனைகளை சிதற விடாதபடி உங்களுடைய வார்த்தைக்கு எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தாவே நேராக செவி சாய்க்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உங்களுடைய பிள்ளைக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை இருக்க வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்கே நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சியிலும் நீர் முன்னின்று நடத்தி தருமாறு ஜெபிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:40 படி சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமும் செய்யப்பட உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரிந்தும் அது கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆமென். డేవిడ్ కొద్దిసేపు మనము ఇక ఆరాధన వర్తమానం విని ఆ తర్వాత మనము ప్రభుని ఆరాధించుకుందాము. హిమాలయ We will have a short time of worship and praise for the wonderful things that God has done for us. தேவன் நமக்காக செய்த அற்புதமான ஆச்சரியமான கிரியைகளுக்காக நாம் இப்பொழுது சற்று நேரம் அவரை ஆராதித்து துதிக்க இருக்கிறோம். ఈ సమయంలో ప్రభును దేవుడు చేసినటువంటి అద్భుతమైన ఆశ్చర్యమైన కార్యాలను బట్టి దేవుని ఇప్పుడు మనం స్తుతిస్తూ ఆరాధించబోతున్నాం. And after that, after the time of worship and praise, we will also have a short time of meditation of God's word and the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இந்த விதமாக அவரை ஆராதித்து தொழுத பின்பதாக குறைந்த நேரம் அவருடைய வசனத்தை கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். ఈ కొద్దిసేపు ప్రభును మనం స్తుతించి ఆరాధించిన తర్వాత దాని తర్వాత దేవుని వాక్యము మనము ధ్యానించబోతున్నాం. Psalm 122. சங்கீதம் 122. కీర్తన 122. Let's read the whole psalm. அந்த முழு சங்கீதத்தையும் நாம் வாசிக்கலாம். కీర్తన అంతా కూడా మనము చదువుకుందాం. Psalm 122, and let's read responsibly. 122 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 122 కీర్తన మనము మార్చి చదువుకుందాం. I was glad when they said to me, let us go into the house of the Lord. యెరూషలేమా మా పాదములు கால் ரட்சிக்கலாயிற்று. Jerusalem is built as a city that is compact together. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாய் கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். For thrones are set there for judgment, the thrones of the house of David. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டும்பொழுது உன்னை நேசிக்கிறவர்கள் சிரித்திருப்பார்களாக. Pray for the peace be within your walls, prosperity within your palaces. என் சகோதர நிமித்தமும் என் சிநேக நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்றேன். Because of the house of the Lord our God, I will seek your good. May the Lord bless this scripture portion and speak to our hearts. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நம்முடைய இருதயத்தோடு கூட அவர் பேசுவாராக. దేవుడు చదివిన వాక్య భావాలు దీవించి మన హృదయంతో మాట్లాడును గాక. The first verse speaks about the pleasure in the presence of God. முதலாவது வசனம் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறதான இந்த மகிழ்ச்சியை குறித்து பேசுகிறது. దేవుని సన్నిధానంలో ఉండడం గురించి వాటి సంతోషం గురించి చెప్తుంటున్నది. Psalm 16 and we read in verse 11. சங்கீதம் 16:11 நாம் விதமாக வாசிக்கிறோம். కీర్తన 16:11లో చదువుతుంటున్నా. You will show me the path of life. In your presence is fullness of joy. At your right hand are pleasures forevermore. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. జీవ మార్గములు
జీవ మార్గమును నాకు తెలియజేసేదవు, నీ సన్నిధి సంపూర్ణ సంతోషం కలదు, నీ కుడి చేతులు నిత్య సుఖములు కలవు. So even when they said to David, let's go to the house of the Lord, he was so glad because he was going to enjoy the joy in the house of the Lord, the pleasure in the house of the Lord. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது தாவீது மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கிறதான அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க ஆவலாயிருந்தான். రచించిన కీర్తనకారుడైన దావీదు కూడా దావీదు గారి జీవితంలో దేవుని సన్నిధిలో గడపడం ఎంతో సంతోషం ఉందని బట్టి దేవుని ఆలయంలో వెళ్ళేవాడుగా ఉంటున్నాడు. So Psalm 48 and verse 2, beautiful in elevation, the joy of the whole earth is Mount Zion on the sides of the north, the city of the great king. சங்கீதம் 48:2 விதமாக வாசிக்கிறோம். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். ఉత్తర దిక్కున మహారాజు పట్టణమైన సియోను పర్వతము రమ్యమైన ఎత్తుగల చోట నుంచబడి సర్వ భూమికి సంతోషకరంగా ఉన్నది. Then verse 4, it speaks about the people of God. 4வது வசனத்திலே அவர் தேவனுடைய ஜனங்களை குறித்து பேசுகிறார். 4వ వచనం దేవుని ప్రజల గురించి మాట్లాడుతున్నారు. Where the tribes go up, the tribes of the Lord, to the testimony of Israel. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாய் கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். దేవుని యొక్క ఇజ్రాయెల్ ప్రజల గోత్రములు వారు ఆ యొక్క దేవుని నామమును ఆరాధించడానికి వెళ్తున్నారు. So he was so very happy to be among the people of God. ஆகவே கர்த்தருடைய ஜனங்களோடு கூட இருப்பதிலே தாவீதுக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது. దేవుని ప్రజలతో ఉండడం దానికి ఎంతో సంతోషకరంగా ఉంటున్నది. He had chosen them to be the people of God or the family of God. நாம் தேவனுடைய ஜனங்களாக தேவனுடைய குடும்பமாக நாம் காணப்படுவதற்கென்று தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். దేవుని జనముగా దేవుని కుటుంబంగా ఉండడం కొరకు దేవుడు మనల్ని ఐక్యపరిచేవాడుగా ఉంటున్నాడు. And thirdly, we see in verse 5. மூன்றாவதாக நாம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். మూడవదిగా 5వ వచనంలో మనం గమనిస్తున్నాం. For thrones are set there for judgment, the thrones of the house of David. That is the protection of God. இங்கே 5வது வசனத்திலே தேவனுடைய பாதுகாப்பை குறித்து அதை சொல்லுகிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ఇక్కడ దేవుని యొక్క భద్రత గురించి ఇక్కడ చెప్పబడుతున్నది. 5వ వచనంలో అక్కడ న్యాయం తీర్చే సింహాసనములు దావీదు వంశీయుల సింహాసనములు స్థాపింపబడి ఉన్నవి. So the Lord has set himself as a king in his house. தேவன் தம்மை அவருடைய ஆலயத்திலே ராஜாவாக நிலைநிறுத்தியிருக்கிறார். దేవుని ఇంటిలో అక్కడ దేవుడు రాజుగా ఉంటున్నాడు. And a king's main purpose is to protect God's people as well as to provide for God's people. இந்த ராஜாவினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அவர் தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்க வேண்டும், தம்முடைய ஜனங்களுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டும். ఇదిగా రాజుగా ఉన్నని బట్టి దేవుని ప్రజలకు అవసరం తీర్చేవాడు ఉండాలా, వారి బాగోగులు చూసేవాడుగా ఉండాలి. And then we see peace in the house of God. அதன் பின்பதாக நாம் தேவனுடைய ஆலயத்திலே காணப்படுகிற சமாதானத்தை குறித்து பார்க்கிறோம். అక్కడ దేవుని ఇంటిలో ఉన్న సమాధానం గురించి చెప్పబడుతున్నది. Peace be within your walls. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், నీ యొక్క ప్రాకారంలో నెమ్మది కలుగును గాక. What peace he could not enjoy in the world, he was able to enjoy it in the house of God. நாம் உலகத்திலே நாம் அனுபவிக்க முடியாத அந்த சமாதானத்தை தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக நாம் அனுபவிக்க முடியும். లోకంలో పొందని సమాధానము దేవునికి ఆలయంలో మనం పొందేవారుగా ఉంటున్నాం. One of the main characteristics of God's rule for 1,000 years in this world is peace. இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த தேவனுடைய ஆலயத்திலே ஆயிரம் வருஷ அரசாட்சியினுடைய முக்கியமான குணாதிசயம் சொன்னால் சமாதானம். 1000 வருட அரசாட்சியினுடைய மிக முக்கியமான குணாதிசயம் சமாதானமாய் காணப்படுகிறது. 1000 సంవత్సరాల పరిపాలనలో ఉంటే ముఖ్యంగా ఏముందంటే సమాధానము. Even a small child will put its hand inside the viper's hole. சிறு குழந்தை கூட ஒரு விரிவேன் பாம்பினுடைய அந்த புற்றுக்குள்ளாக தன்னுடைய கையை வைக்க முடியும். ఇది చిన్న బాలుడు సైతము ఒక పాప ఒక పుట్టలో చేయి పెట్టవచ్చు. And a lion and a lamb will graze together. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். సింహము గొర్రెపిల్ల కలిసి మేసేగా ఉంటున్నాయి. So he was enjoying the peace of God in the house of God. ஆகவே இந்த தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய சமாதானத்தை அவர் அங்கே அனுபவிக்கிறார். దేవునికి ఆలయంలో దేవుని సమాధానం అనుభవించేవారు ఉంటున్నారు. And then we see the prosperity in the house of God. அதற்கு பின்பதாக தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறதான சுகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். దేవునికి ఆలయంలో ఉన్న వర్ధిల్ల గురించి చెప్పబడుతున్నది. His love for God's house made him a very prosperous man. He was merely a shepherd who was grazing his little small flock in the wilderness, but now he had become a great king in the country. வனாந்தரத்திலே ஒரு சிறுவனாக ஒரு மிகச்சிறிய ஒரு மந்தையை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பனாக காணப்பட்ட
இந்த தாவீது மிகப்பெரிய ஒரு ஐஸ்வரனாக மாறினான். காரணம் என்னவென்றால் அவன் தேவனுடைய ஆலயத்திற்காக கொண்டிருந்த வாஞ்சையாகும். చిన్న మందగా అరణ్యంలో మందను మేస్తున్న ఈ చిన్న దావీదు దేవుడు యొక్క ఆశీర్వాదం పొంది అంతకంత వర్ధిల్లి ఇజ్రాయెల్ దేశంలో రాజుగా మారుతూ వస్తొచ్చాడు. So the Lord is saying, I will seek your good because of the house of the Lord our God. Verse 9, I will seek your good. God was seeking the good of this David, finally made him a king. ஆகவே இந்த 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். தேவனுடைய ஆலயத்தினுடைய நன்மை அவன் தேடினபடினாலே அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். దేవుని కాలంలో నుండి మేలును అతడు అనిపించిన బట్టి ఆ మందిరం నిమిత్తం మేలు పొందినని బట్టి అతడు దేవుని స్థుతించేవాడుగా ఉంటూ వస్తొచ్చాడు. So we saw that he experienced the pleasure of the Lord in the house of the Lord. ஆகவே நாம் பார்த்தோம், அவன் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய மகிழ்ச்சியை அவன் அனுபவித்தான். దేవుని ఆలయంలో దేవుని సన్నిధిని బట్టి సంతోషిస్తూ వస్తొచ్చాడు. మొదటిగా He remembered that he had become a people of God. நாம் தேவனுடைய ஜனங்களாக மாறி போகிறோம் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். మనము దేవుని జనముగా మారి ఉంటున్నామని మనం జ్ఞాపకించుకోవాలి. And under the rule of God, he had enjoyed the protection and the power and the provision of God. தேவனுடைய அந்த ஆளுகைக்கு கீழாக நாம் தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய எல்லா விதமான தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதான காரியங்களை நாம் அனுபவிக்கிறோம். దేవుని యొక్క సింహాసనం కింద, ఆయన పరిపాలన కింద దేవుని యొక్క భద్రత, దేవుని యొక్క అవస్థలు మన జీవితంలో తీర్చే విషయాన్ని మనకు జ్ఞాపకం చేసుకుంటున్నాం. And peace within as well as peace outside. அதற்கு பின்பதாக தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாகவும் வெளியேயும் இருக்கிறதான சமாதானம், దేవుని ఆలయంలో ఉన్న సమాధానము, లేదా దేవుని ఆలయం బయట ఉన్నటువంటి సమాధానం. Peace within himself as well as peace in the house of God. அவனுக்குள்ளாக இருக்கிறதான சமாதானம், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதான சமாதானம், తన వ్యక్తిగతమైన సమాధానం, దేవుని ఆలయంలో ఉన్న సమాధానం. And then the prosperity of God. அதற்கு பின்பதாக தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த சுகம். దేవుని యొక్క వర్ధిల్లుడు గురించిన విషయాన్ని చూస్తున్నాం. God has built his house and he has made us his own people so that we may enjoy all these blessings of God. ஆகவே தேவன் இந்த ஆலயத்தை ஏற்படுத்தி நாம் அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கத்தக்கதாக நம்மை அழைத்திருக்கிறார். దేవుడు తన ఆలయంను కట్టి దేవుని యొక్క సంపూర్ణమైన ఆశీర్వాదాలు అనుభవించాలని దేవుడు కోరుతున్నాడు. So this facility has been made by the Lord for us to enjoy all his spiritual blessings. ஆகவே இந்த விதமான ஆசீர்வாதம் ஏன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்றால் அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கத்தக்கதாக தான். ఈ రీతిగా ఇన్ని అవసరాలు, ఇన్ని ఏర్పాట్లు ఎందుకు దేవుడు కలగజేస్తున్నాడంటే మన ఆత్మీయమైన అవసరాలు దేవుని నుంచి మనం పొంది అనుభవించాలని దేవుడు కోరుతున్నాడు. As we praise the Lord for the spiritual blessing that you have received from him and we are receiving from him, let us also thank you for the facility he has made for us so that we may enjoy his blessings. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய நன்மைகளுக்காக, நாம் பெறப்போகிற ஆவிக்குரிய நன்மைகளுக்காக தேவன் விதமாக நமக்கு இந்த விதமாக ஒரு ஸ்தலத்திலே அவரை ஆராதிக்கத்தக்கதான ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஸ்தலத்திற்காக நாம் அவரை ஆராதித்து துதிக்க போகிறோம். మనం కూడా ఆత్మ జీవితంలో దేవుడు మన జీవితంలో అనుగ్రహించిన ప్రతి ఆత్మ సంబంధమైన ఆశీర్వాదాన్ని బట్టి మనం వందనం తెలియజేస్తున్నాం. అలాగే ఇవన్నీ అనుభవించడానికి దేవుడి ఇటువంటి అనుకూలతలు ఏర్పరచడాన్ని బట్టి కూడా దేవునికి మనం వందనం తెలియజేస్తున్నాం. So one brother and one sister from the local church will worship the Lord and thank the Lord for this facility that he has made as well as the blessings, spiritual blessings that we find in the house of the Lord. And then after that from our branch assemblies, and then two people who have come from outside, they can also thank the Lord and praise the Lord. So 3 people, brothers, 3 sisters. ஆகவே இந்த ஸ்தல சபையில் இருக்கிறதான ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தேவன் நமக்கு இந்த புதிதாக கட்டி எழுப்பி கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான ஆலயத்திற்காகவும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய நன்மைகளுக்காகவும் அங்கே ஆராதிப்பார்கள். அதற்கு பின்பதாக கிளை சபையிலிருந்து வந்திருக்கிறதான சகோதரர்கள் கூட అங்கே ఆరాధిப்பார்கள். స్థానిక సంఘం నుంచి ఒక సోదరుడు సోదరి ప్రభును దేవుని ఆరాధిస్తారు. ఆ తర్వాత బ్రాంచెస్ సంఘం నుంచి వచ్చిన ఇద్దరు సహోదరులు ప్రభుని ఆరాధిస్తారు. And to conclude this worship, the Ebenezer from Tirupati will come. God's servant, he will come and conclude this worship. திருப்பதிலிருந்து வந்திருக்கதான என்னுடைய ஊழியக்காரன் சௌரன் எபனேசர் அவர்கள் வந்து கடைசியாக ஆராதித்து இந்த ஆராதனை வேலையை முடிப்பார்கள். ఈ విధంగా విశ్వాసులు ఆరాధించిన తర్వాత చివరిగా ఎబెనేజర్ అన్న తిరుపతి నుంచి వచ్చారు, ఆయన ఆరాధన చేసి ముగిస్తారు. మొట్టమొదటిగా స్థానిక సంఘంలో ఉంటున్న వారు ఆరాధిస్తారు. ఒక సహోదరులు
సమకూడి రావడానికి ప్రభావం